இதை மட்டும் பார்க்காம இருந்திருந்தோம் மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கோம். மூணார் மாங்குளம் பக்கத்துல பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் வித் ஸ்விம்மிங் பூலோட நாங்க ஸ்டே பண்ண 1 night 2 days பேக்கேஜ் பத்தி டீடைல் சொல்றேன், மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமா நாங்க 6 பேர் போயிருந்தோம். கரெக்டா லஞ்சை முடிச்சுட்டு 2 மணிக்கு செக் இன் பண்ணிட்டோம். நாங்க போனப்ப கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி மாறிடுச்சு. நாங்க ஸ்டே பண்ணது இந்த ரூம் தாங்க, 6 பேர் தாராளமா தாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேரளா சைடுல ஏ ஃப்ரேம் காட்டேஜ்ல 3 bedroom இன்டர் கனெக்டட் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கு. வந்த கொஞ்ச நேரத்துல நாங்க ஜீப் சஃபாரி கிளம்பிட்டோம். முதல்ல நாங்க போனது இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்ல குளிக்கலாம் போவானாங்க, கிட்ட போனாலே போதும் நனைஞ்சிருவாங்க, ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு வாட்டர் ஃப்ளோ. நெக்ஸ்ட் நாங்க போனது இந்த பெருமகத்து வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்ல குளிக்க முடியாது, ஆனா வியூ எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா ஆஃப் ரோடு கிளம்பிட்டோம். நார்மல் டைம்ல போனாலே வேற லெவல்ல இருக்கும். இப்ப கிளைமேட் வேற சூப்பரா இருந்துச்சு, சொல்லவா வேணும். அட்டகாசமா யானைங்க தண்ணி குடிக்க வர ஆனக்குள்ள வந்துட்டாங்க. வந்து இறங்கணும்னே தான் பார்த்தோம், காலில் ஏதோ ஒட்டி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அட்டை. ரொம்ப நேரமா பிக்க ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் பிச்சு எடுத்தோம். கொஞ்ச நேரத்துல பார்த்ததுக்கே இவ்வளவு ரத்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திருந்தா மொத்த ரத்தமும் போயிடும். யானையை பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ரூமுக்கு வரும்போது டின்னர் ரெடியா இருந்துச்சு. டின்னரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல் தான் போயிருந்தோம். ஆல்ரெடி கிளைமேட் வேற லெவல், மழையோட சேர்த்து ஸ்விம்மிங் பூல்ல சமாட்டம் போட்டோம். ஸ்விம்மிங் பூலுக்கு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு செமையா என்ஜாய் பண்ணோம். அதை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த மான்சூன் சீசன்ல மாங்குளம் ஒரு பெஸ்டான ஆப்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமா போகும்போது ஷூ போட்டு போயிடுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.